அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஷெரீஃப் பாய் பிரியாணி கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இவங்க நியூவாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிரான்ச் வந்து திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம். நாங்கள் வாங்கின இஃப்தார் பாக்ஸ் வந்து சிக்கன் காம்போ. ஸோ இது வந்து மட்டன் காம்போவும் இருந்துச்சு, சிக்கனும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக. இது வந்து 8 கம்பார்ட்மெண்ட் உடைய பாக்ஸ் வந்து 330. ஸோ ஜிஎஸ்டிலாம் போக 351 வந்துச்சு. ஸோ இது எப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் மட்டன் காம்போ வந்து 430 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க 3 வெரைட்டியான இஃப்தார் பாக்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வாங்கி ட்ரை பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஹலீம் வச்சுருக்காங்க, சிக்கன் ஹலீம். அப்புறம் ஒரு குலோப்ஜான், 2 குலோப்ஜான் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அதோட ஒரு குக்கும்பர் ரைத்தா, 2 சமோசா, ஒரு மின்ட் சட்னி வச்சுருக்காங்க கொஞ்சமாக, அதோட சிக்கன் ஸ்டிக் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னொன்று வந்து ஹலீம் தான், அதுவும் சிக்கன் ஹலீம். அப்புறம் சிக்கன் பிரியாணி, அவங்களோட சிக்னேச்சரான ஒரு சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து நோம்பு திறந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து 2 புட்டிங் செஞ்சுருந்தேன். பிஸ்தா அண்ட் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் வந்து புட்டிங் செஞ்சுருந்தேன். ஸோ இதோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இஃப்தார் பாக்ஸும் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இஃப்தார் பாக்ஸை டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து 330க்கு இந்த பாக்ஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து ஹலீம் சாப்பிட்லாம். நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த சிக்கன் ஹலீம் சாப்பிட்றேன். ஹலீம்னே ஒன்று. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் பிரியாணி மசாலா எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணுறப்ப, அதாவது ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி, ஸோ அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. நல்லா முந்திரி அண்ட் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த டேஸ்ட்டு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒரு 2-3 வாய்க்கு மேலே வந்து திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேபி இது வந்து ஒரு டிப் மாதிரி கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட குலோப்ஜான் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. சாஃப்டாகவும் நல்லா அந்த ஜீரெல்லாம் ஊறி இருந்துச்சு. இன்னும் ஒன்று வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிக்கன் ஸ்டிக் வந்து மை ஃபேவரட், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் ஸ்டிக்காகவே அவங்கக்கிட்ட இன்னொரு தடவை போய் சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. அதுவும் அவங்களோட மின்ட்டு சட்னி வந்து உண்மையிலே அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட 2 சமோசா வச்சுருந்தாங்க. அந்த சமோசாவில் ஒன்று வந்து சிக்கன் கீமா சமோசா, இன்னொன்று வந்து வெஜ்ஜு சமோசா தான். இதில் எனக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சிக்கன் கீமா சமோசா தான். சப்போஸ் நீங்கள் இதிலே மட்டன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ என்னென்ன சிக்கன் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே மட்டனில் இருக்கும். இன்னொரு சமோசா பார்த்திங்கன்னா வெஜ்ஜு, அது வந்து ஃபுல்லாக வந்து கேபேஜும் ஆனியனும் தான் நிறையா இருந்துச்சு, வெங்காயமாக இருந்துச்சு. ஸோ அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே கீமா சமோசாவாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட தனியாக நீங்கள் சமோசா வாங்கினீங்கன்னா ஒரு சமோசா வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து அவங்களோட இன்னொரு பக்கமும் ஹலீம் தான் வச்சுருந்தாங்க. மெயின் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் வந்து நல்லா குக்காக இருந்துச்சு. ஸோ ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணியும் வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அவங்க கேட்ட சிக்கன் பிரியாணி கூட தனியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரைத்தா கூட தொடவே இல்லைங்க, வெறுமனே சிக்கன் பிரியாணியே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 330 ருப்பீஸ்க்கு ஒரு பர்சனுக்கு இது சர்வ் ஆகும். அதாவது ஒரு ஆள் வந்து நல்லா தாராளமாக இதை வந்து 8 கம்பார்ட்மெண்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ 330க்கே வர்த்து தான். இதோட பிரியாணி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிரியாணி வேணும்னாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஹலீமே வந்து தனியாக அவங்க பாக்ஸில் சேல் பண்ணுறாங்க, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தார் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.